நம்ம எல்லாருக்குமே தினமும் டைம் வந்துட்டு ஒரே மாதிரி தான், 24 ஹவர்ஸ். ஆனால் சில பேர் அந்த நேரத்தில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணுறாங்க, சில பேர் டைம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கொஷின் என்னென்னா, நம்ம எப்போ அந்த 24 ஹவர்ஸை வந்துட்டு ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, புக் நாலேஜ்லாம் கிடையாது. நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண முடிஞ்ச சில டெய்லி ஹேபிட்ஸ் தான். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இந்த ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு டே வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து டிசைட் பண்ணும். எப்போவாச்சும் வந்து 30 மினிட்ஸ் இயர்லியராக எழுந்துட்டா அந்த நேரம் முழுக்க நம்மளோட டைமை வந்து சோஷியல் மீடியாலேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஸ்க்ரால் பண்ணிட்டோ இந்த மாதிரி வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த நேரத்தில் நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஒரு பேப்பரில் ஒரு 3 மெயின் டாஸ்க்கை எழுதுங்க. அந்த 3ஐயும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டே சக்ஸஸ் தான் உங்களுக்கு. பல பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பிஸியாக தான் இருக்கேன், பட் ரிசல்ட் வரல. அதுக்கெலாம் ரீசன் என்ன தெரியுமா? அவங்க எல்லா வேலையும் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டைம் பிளாக்கிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். 1 மணி நேரம் ஸ்டடினா அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மொபைல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம மனசு ஒரு நேரத்தில் ஒரு வேலைக்கு தான் சரியாக இருக்கும். சின்ன வேலையை வந்து தள்ளிக்கிட்டே போகிறது, அந்த ஹேபிட் வந்து நம்மளோட எனர்ஜியே சாப்பிட்ரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு கால் பேக் பண்ணணும், இல்லை ஒரு பேப்பரை வந்துட்டு ஃபைல் பண்ணணும், 2 மினிட்ஸில் முடிஞ்சால் உடனே பண்ணுங்கள். நீங்கள் பெண்டிங்கை குறைச்சிங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 24 மணி நேரமும் ஃபுல் ப்ரொடக்டிவாக இருக்க முடியவே முடியாது, அது பாசிபிளே கிடையாது. மைண்டுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ஒர்க்கோ ஸ்டடியோ 1 மணி நேரம் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஒரு வாக்கு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் உட்காருங்க. இது வந்து பேர்ன் அவுட்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுவாங்களே. நைட்டில் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணேன், என்ன அச்சீவ் பண்ணேன், நாளைக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்கள். இது உங்களோட டேவை வந்து ப்ரொடக்டிவாக மாற்றும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான். ஆனால் அந்த நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதுதான் நம்மளோட லைஃபையே வந்து ஷேப் பண்ணும். ஸ்மால் சேஞ்சஸ், பிக் இம்பேக்ட். ஸோ இன்றைக்கி இட்செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.